அனைவருக்கும் ஆசீர்வாதமான காலை வணக்கம். இந்த நாளை நாங்கள் தியானிக்கிற வேத பகுதி ஆதியாகமம் 42வது அதிகாரத்தை நாங்கள் தியானிக்கப் போகிறோம். பிரியமானவர்களே, இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம், யோசேப்பு தன்னுடைய சொப்பனத்தின்படியே அவனை தேவன் அந்த இடத்திலே உயர்த்தி வைக்கிறார். அவர்களிடத்திலே சென்றதான அவர்களுடைய சகோதரர்கள் அங்கே உணவு கேட்கும்படியாக அவனிடத்திலே முன்பதாக கெஞ்சிக் கொண்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். இந்த இடத்திலே பாருங்க, எங்களுடைய அந்த சகோதரர்கள் அவர்கள் செய்ததான அந்த குற்றத்தை அவர்கள் மனதிலே வைத்து அவர்கள் அந்த இடத்துல கூனி குறுகி போய் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு தெரியும் இது யோசேப்பு என்று சொல்லி அவர்களுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கும் போது தங்களுக்கு செய்த குற்றத்தை அவர்கள் மறைத்து கொண்டு அவர்களிடத்தில் அந்த இடத்துல யோசேப்புக்கு முன்பதாக கூடி குறுகி போய் கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, யோசேப்புக்கு அது தெளிவாக தெரிந்தது, இப்போ இவர்கள் என்னுடைய சகோதரர்கள், இவர்கள் செய்த துரோகம், இவர்கள் செய்த தீமைகள் என்னுடைய இருதயத்தில் இருப்பதை அவன் உணர்ந்து கொண்டு அவன் பார்க்கிறான் அந்த சகோதரர்களை நோக்கி. இன்றும் நாங்கள் யோசிப்போம், எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கும் மனுஷர்கள் குற்றம் செய்திருக்கலாம். இந்த குற்ற உணர்வு எங்கள் மனதிலே எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டு போகலாம். எங்களுடைய தைரியத்தை, எங்களுடைய சந்தோஷத்தை, எங்களுக்கு முன்பதாக மனுஷர்களை பார்ப்பதற்கு எங்களுக்கு தைரியம் இல்லாமல் போகலாம். இந்த நாளிலே தேவன் உங்கள் குற்றங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் மகிழ்ந்து கூறும்படியாக குற்றங்களை அகற்றி போடுங்கள், குற்ற உணர்வுகளை எடுத்து போடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.